இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு வெங்காய போண்டா செய்யலாம். எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால விதவிதமாக போண்டா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுவும் இந்த வெங்காய போண்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டீக்கு 2 போண்டா வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த வெங்காய போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய போண்டாவுக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிடுங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். சோம்பு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அரிசி மாவு 2 ஸ்பூன், 2 வெங்காயத்துக்கு 100 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு. பிசையும் போது வெங்காயத்துலேருந்து தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம போண்டா செய்யறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கிறோம். அந்த எண்ணெயிலேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தா போண்டா வந்து நல்லா மொறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் போண்டா போடுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி உருட்டி போடுற அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சின்னதாக போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலராக வரும்போது நம்ம போண்டா எடுத்துக்கணும். போண்டா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காய போண்டா சுட்டு எடுத்துட்டோம். இந்த மாதிரி சூடாக சாயங்காலத்தில் ஒரு 4-5 மணிக்கு நம்ம செஞ்சு சாப்பிடும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.